புதுசா வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு சின்ன சின்ன பசங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. சின்ன பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கிற பசங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. உங்க ஆர்வத்தை வந்து நான் வரவேற்கிறேன். ஆனா வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு தூரத்தில் இந்தியாவில் இருந்து வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு தூரம் ஆர்வம் காட்டுறீங்களோ அதே ஆர்வத்தை வெளிநாடு வந்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டிலையும் காட்டினீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு ஒரு வாரம் ஒரு மாசத்துலயே வந்து பார்த்துட்டு எனக்கு வேலை பிடிக்கல, நான் திரும்ப ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து நினைக்கிறீங்க. அது வந்து முற்றிலும் தவறான விஷயம். நீங்க குவைத் நாட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள வாரீங்க, குவைத்துக்குள்ள உள்ள வாரீங்கன்னா அதுவே பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா அந்த மெடிக்கல்ங்கிற ஒரு விஷயத்த வச்சு நம்ம ஊர்ல வந்து உள்ள வர முடியாத அளவுக்கு, குவைத்துக்குள்ள என்ட்ரி ஆக முடியாத அளவுக்கு மெடிக்கல் வந்து அவ்வளவு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதையும் தாண்டி அதுலயும் நீங்க ஜெயிச்சுதான் குவைத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து 1 வருஷமோ 2 வருஷமோ ஒர்க் பண்ண பாருங்க. நீங்க வந்துட்டு ரிட்டர்ன் போனீங்கன்னா ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன், தேவையில்லாத பணச்செலவு தான், உங்களுக்கு பண விரயம் தான் ஆகும். ஆல்ரெடி விசாவுக்கு பணம் கொடுத்துருப்பீங்க, எல்லாத்துக்குமே நீங்க செலவு பண்ணி தான் வந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்துட்டு திரும்ப போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் தான் செலவாகுமே தவிர உங்களுக்கு வந்து முற்றிலும் வந்து எந்த ஒரு வருமானமும் இருக்காது. அதை முதல்ல புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோங்க.